வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். என்னதான் தயிர் ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளாக உங்களுக்கு தெரிந்தாலும், அதை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் சேர்த்துட்டு இருந்தாலும் தயிரிலும் ஒரு சில தீமைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய எந்த உணவாக இருந்தாலும் நம்ம அளவோடு சாப்பிடணும் அப்படின்றது ஒரு பக்கமாக இருந்தாலும், அந்த தயிரோடு நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாத ஒரு உணவுப் பொருட்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா தயிர் தீமை விளைவிக்கக்கூடியதாக தான் இருக்கும். அதே போல் தயிரை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாமா வேணாமா, சூடுபடுத்தி எடுத்துக்கலாமா வேணாமா, ஸோ எந்தெந்த வழிமுறைகளில் தயிர் எடுத்துக்கிறது நல்லது, எந்தெந்த வழிமுறைகளில் சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் விளக்கமாக பார்ப்போம் வாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தயிர். நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம். ஆனால் நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்போது நல்ல நேரம் எது, தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம்னு கேட்டிங்க அப்படின்னா, நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மக்களே. நண்பகலுக்கு முன்பாக அப்படின்னா அது எந்த நேரம்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் ஒரு இடைப்பட்ட நேரம் இருக்கும். அதுதான் நண்பகலுக்கு முன்பான நேரம். அந்த நேரங்களில் தயிர் சாப்பிட்லாம். அப்போ அந்த தயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. அப்போது எந்தெந்த நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் தயிர் எப்போதுமே எடுத்துக்கொள்ளாதீங்க. காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் தயிர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் சாப்பிடும்போது நல்ல ஒரு உணவாக தான் இருக்க மாதிரி தெரியும், பழக்கமான சுவையான ஒரு உணவாக இருக்க மாதிரி தெரியலாம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் தயிர் எடுத்துக்கொண்டே இருக்கும்போது உங்களுடைய நரம்புகளில் இறுக்கங்கள் ஏற்பட்டு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அதாவது ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆகவே நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடக்கூடிய அந்த பழக்கத்தை விட்டுடுங்க. அதே போல் இரவு நேரங்களில் நீங்கள் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இரவு நேரங்களில் சாப்பிட்றதுக்கு தயிர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு அது அவாய்ட் பண்ண பாருங்கள். இரவு நேரங்களில் நீங்கள் தயிர் சாப்பிடும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இருமல், சளி, ஆஸ்துமா, மூச்சு எரிச்சல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நுரையீரல் சம்மந்தமான சுவாச மண்டலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்களுக்கு ஆல்ரெடி சளி, இருமல் இந்த மாதிரி நுரையீரல் சம்மந்தமான சுவாசம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா இரவு நேரங்களில் நீங்கள் தயிரை சாப்பிடவே கூடாது. அது இன்னும் அந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்திடும். அதனால் வெறும் வயிற்றிலும் இரவிலையும் தயிரை சாப்பிடாதீங்க. காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான அந்த நண்பகலுக்கு முன்பான நேரத்தில் தயிர் சாப்பிடுங்க. அதுதான் உங்களுக்கு எப்போதுமே சிறந்தது. ஒரு சில பேர் தயிரை சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. தயிர் சூடுபடுத்தி சாப்பிடலாமா, நல்லதான்னு கேட்டிங்கன்னா தயிர் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாதுங்க மக்களே. அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது தயிர் உங்களுக்கு 1% கூட நன்மைகளை தராது. கொலஸ்ட்ரால் தான் உங்களுக்கு ஏற்படுத்தும். இப்போது ஏன்னு கேட்டிங்கன்னா, தயிர் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அதனுடைய சுவையை நீங்கள் நுகரணும். அது ஈரப்பதமாக இருக்கக்கூடிய போது அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அப்போது ஒருவேளை நீங்கள் அதை சூடு பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதமும் போயிடும், அதோடைய டேஸ்ட்டும் மாறிடும். முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் அழிக்கப்படும் போது தயிர் உங்களுக்கு 1% கூட நன்மைகளை தரவே தராது. அதனால் எப்போதுமே அந்த எண்ணெய் போட்டு தாளித்து கடுகு, கொத்தமல்லி இந்த மாதிரிலாம் நீங்கள் கருவேப்பிலையெல்லாம் போட்டு வறுத்து சுவையாக சாப்பிடணுன்றதுக்காக சாப்பிடும்போது உங்களுக்கு நன்மைகளே தராது, கொலஸ்ட்ரால் பிரச்சனை தான் ஏற்படுத்தும். அதனால் அந்த தயிரை நீங்கள் சூடுபடுத்தியெல்லாம் சாப்பிடாதீங்க. தயிரில் நீங்கள் ஏதாவது சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னா சர்க்கரை சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ அதுக்கு ஒரே ஒரு வழி சர்க்கரை மட்டும்தான். டேஸ்ட்டாக எதனால் எடுத்துக்கணும் அப்படின்னா தயிரோடு நீங்கள் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உடலுக்கு ஆற்றலை கொடுக்கும். உடனடியாக ஒரு எனர்ஜி தயிரோடு நீங்கள் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். தினமும் தயிர் சாப்பிட்லாமா, தயிர் தினமும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருளான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க மக்களே. அதை நீங்கள் தினமும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய ரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக மாறும். தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உடல்களில் வீக்கம் ஏற்படலாம், அரிப்பு, அக்கி போன்ற பிரச்சனைகள் கூட ஏற்படக்கூடும். தயிர் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலமாக உடலில் கொலஸ்ட்ரால் அதிகமாக சேரும்போது நீங்கள் வெயிட் அதிகமாகிடுவீங்க. அதே போல் உங்களுடைய ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் அதிகமாக சேரும்பொழுது இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டமெல்லாம் உங்களுக்கு சீரான அளவில் கிடைக்காமல் போகிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற இது மாதிரி கோரோனரி இதய பாதிப்பு அபாயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் தினமும் தயிர் சாப்பிட தவிர்த்துக்கோங்க. அப்போ எப்படி நம்ம எத்தனை நாள் சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா, வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் தயிர் சாப்பிட்லாம். அந்த 2 அல்லது 3 நாட்களும் ஒரு வேளை மட்டுமே நீங்கள் தயிர் சாப்பிடணும். அந்த ஒரு வேளை என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்துடுங்க. காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான
அந்த நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு நல்லது. தயிரை வந்து எப்போதுமே அந்த உறைந்து இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தயிரை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி தான் நீங்கள் தயிரை வந்து எடுத்துக்கொள்ளணும். வேணும் அப்படின்னா நீங்கள் மண் சட்டியில் தயிரை உறைய வச்சு கூட இன்னும் நீங்கள் எடுத்துக்கலாம். உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை கூட நீங்கள் குடிக்கலாம். அப்படி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சளி, களைப்பு, தலைச்சூடு இதெல்லாமே உடல் சூடு எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கிடும். இப்போ தயிரை வந்து எந்தெந்த உணவுப் பொருள்களோட சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, அப்படி எடுத்துக்கிட்டால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அதையும் விளக்கமாக பார்ப்போம் வாங்க. தயிரையும் வெங்காயத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த வகையில் நம்ம ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு தயிர் வெங்காயம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அது வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி அப்படின்னு எப்படி வேணால் சொல்லுவாங்க, ரைத்தா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த பழக்கம் உங்களுக்கு ஒன்றா, அதாவது தயிரையும் வெங்காயத்தையும் சேர்த்து சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குன்னா இது முதல்ல நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு வந்து குளிர்ச்சி தன்மை அளிக்கக்கூடியது. ஆனால் வெங்காயம் அப்படி கிடையாது. வெங்காயம் வந்து நமது உடலுக்கு வெப்பத்தை அளிக்கக்கூடியது. அப்போ தயிரும் வெங்காயமும் போன்ற இந்த கலந்த கலவையை நீங்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு தோல் அலர்ஜியை வந்து ஏற்படுத்தக்கூடும். அதாவது தோல் சார்ந்த ஸ்கின் டிசீஸ் உங்களுக்கு ஏதாவது ஏற்படலாம், உடல் அரிப்பு ஏற்படலாம், எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற நிறைய தோல் சார்ந்த குறைபாடுகளை அது உங்களுடைய உடலில் ஏற்படுத்திடும். செரிமானத்தையும் அது வந்து உங்களுடைய வெகுவாக பாதிக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. அதனால் அந்த ரைத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய தயிர் பச்சடி, வெங்காய பச்சடி, வாட்டவர் இட், அதுக்கு நீங்கள் எப்படி வேணால் பேர் வச்சு அழைக்கலாம், அதை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது வந்து நல்லது. மாம்பழத்தையும் தயிரையும் ஒன்றா எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. இப்போ சின்ன சின்னதாக மாம்பழத்தை பீஸ் பண்ணி அது கூட தயிரை சேர்த்து சாப்பிடும்போது அது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நீங்கள் சாப்பிட்ருவீங்க. அது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இருக்க போகிறதில்ல. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய செரிமானத்தை வந்து பாதிக்கும், மந்தமாக உங்களை உடனே செய்யும், உடலினுடைய செயல்பாடுகளை தடைபட வைக்கக்கூடிய பாதிப்புகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி தயிரோட மாம்பழத்தை சேர்த்து சாப்பிட்ருக்கீங்கன்னா ஸ்கின் டிசீஸ், தோல் சம்மந்தமான நோய்கள் உங்களுக்கு வந்து ஏற்படலாம். அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக எக்காரணம் கொண்டும் மீனையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சாப்பிடவே கூடாது. தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளாகும். இது மாடுகளிலிருந்து பெறப்படுவதால் இது விலங்கு வகை புரதத்தை சேர்ந்தது. அதே போல் மீன் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயுமே அதிகளவு புரதச்சத்து இருக்குது. இதுவுமே விலங்கு வகை புரதம் தான். எப்போதுமே நம்ம ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையோ அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையோ சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது நமது உடலில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்திடும். தயிரோட நீங்கள் மீன் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அஜீரண கோளாறு உங்களுக்கு ஏற்படுவதோட வயிறு தொடர்பான உடல் உபாதைகள் நிறைய உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய தோள்களில் ஆங்காங்கே வெண்மை நிற திட்டுக்களாக ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தமான குறைபாடுகளும் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. தயிரோட நீங்கள் ஆயில் ஃபுட்ஸ், எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உணவுகளோட ஆயில் ஃபுட்ஸ் சேர்த்து சாப்பிடணும் சைடிஷாக அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது எக்காரணம் கொண்டும் பால் மற்றும் பால் பொருட்கள், தயிர் இதெல்லாம் நீங்கள் அது கூட வந்து சேர்த்துக்காதீங்க எண்ணெய் பொருட்களோட. அப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ரெண்டுத்துலேயுமே புரதம் அதிகமாக இருக்கிறதால இது உங்களுடைய செரிமானத்தை வந்து தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இது செரிக்கக்கூடிய அந்த நேரம் வரைக்குமே உங்களுடைய உடலை வந்து சோர்வடைய வச்சிடும். இதன் காரணமாக தான் எண்ணெயில் இருந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தயிர் போன்ற இந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க்கு இதெல்லாம் நீங்கள் ஏதாவது எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வெகு விரைவில் உங்களுக்கு தூக்கம் வருவதற்கு காரணமே இதுதான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா எப்போதுமே எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், எண்ணெயில் வறுத்து பொரித்த ஆயில் ஃபுட்ஸோட தயிரை வந்து சேர்த்து சாப்பிடாதீங்க. பாலையும் தயிரையும் நம்ம வந்து ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ பால் மற்றும் தயிர் வந்து மாடுகளிலிருந்தே பெறப்படுவதால் இவை இரண்டுமே விலங்கு வகை புரதத்தை தனக்குள்ளே கொண்டிருக்கு. பால் மற்றும் தயிரை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்புசம் மற்றும் வாயு கோளாறுகள் உள்ளிட்டவை ஏற்படுவதற்கு காரணமாக அமைஞ்சிடும். தயிர் எளிதில் செரிமானம் ஆகிடும். அதோட பாலை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ஒன்றா செரிமானம் ஆகாது. பால் செரிமானம் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதனால தான் உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ நீங்கள் தயிரையும் பாலையும் ஒரே நாளில் எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு நீண்ட இடைவெளி, பல மணி நேரங்கள் கேப் விடணும். அதுதான் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ பாலையும் தயிரையும் ஒன்றா சேர்த்துக்காதீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தயிர் என்ன தான் ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை சாப்பிடக்கூடிய நேரங்கள் பொறுத்தும், அதே போல் சேர்த்து சாப்பிடக்கூடிய உணவுகளை பொறுத்தும் அதுக்கு தீமைகள் வந்து உங்களுக்கு அதிகரிச்சுட்டே போயிருக்கு அப்படின்னு தெரியும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரெல்லாம் வந்து தயிரை சாப்பிடவே கூடாது. ஸோ அவங்கெல்லாம் யார் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பதிவில் வந்து உங்களுக்கு வந்து குறிப்பிட்டிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தயிருடன் இருந்திருக்கக்கூடிய இந்த தீமைகளை தெரிந்து கொண்டு தயிரை ஆரோக்கியமான முறைகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். நன்மைகளை மட்டுமே பெற்று ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.